வணக்கம், வணக்கம். அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். நரகம் இறந்த பின் நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள். யார் சொன்னா? இறந்த பின் நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள்னு யார் சொன்னா? மதங்கள் சொல்கின்றன. கடவுளை கண்டுபிடித்த மதங்கள், இறந்த பின் நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள் அப்படின்னா, நரகத்துக்கு நன்மை செய்தால் சொர்க்கம் போவீர்கள், தீமை செய்தால் நரகம் செல்வீர்கள். சிம்பிள். வேற ஒண்ணும் அங்க கோட்பாடு கிடையாது. எல்லா மதத்துக்கும் இது பொதுவாதான் இருக்கு. மெசையா வந்து எழுப்புவார், ஜீசஸ் வந்து எழுப்புவார், அல்லாஹ் வந்து எழுப்புவான். ஆம், ஆம், சிவன், விஷ்ணு, முருகன் எல்லா கடவுளையும் நீங்க எடுத்துக்கங்க. எழுப்புவான். அவங்க நீங்க செஞ்ச பாவத்தின் அடிப்படையில உங்களுக்கு அங்க தீர்ப்பளிக்கப்படும், அல்லது வந்து உங்களுக்கு நீங்க செத்த பின்னாடி நீங்க போய் சென்றடைவது சொர்க்கம் அல்லது நரகம். ஏன் நாங்க நரகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும்? இந்த கான்செப்டை உருவாக்குனாதான் ஒரு கடவுள் தன்மையில் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அறியாதவர் உங்கள் அருகில் இருக்கிறார். எனவே மற்றவருக்கு தீங்கு செய்யாதீர்கள். தீங்கு செய்வதை விடுத்து அவர்களை பொறுத்தருளுங்கள் அல்லது மன்னியுங்கள். எல்லா மதமும் இதை சொல்லும். அந்த இதுல சொல்ற மாதிரி பொதுவான சட்டமே என்னன்னா, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு திரும்ப செய்யுங்கிறது. இதுதான் கோல்டன் ரூல். எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா ஹோலி புக்ஸ்லயும் இருக்கு. அப்ப தெரியாம கூட நீங்க கெடுதல் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறப்ப அதை பார்க்கிறான் மேல இருந்து ஒருத்தன். நீ செய்யக்கூடிய கெடுதல் அனைத்தும் அடுக்கி வைக்கப்படுகின்றன, எண்ணி வைக்கப்படுகின்றன. நீ இறந்த பின் போகும் பொழுது அங்கு நரகுலகத்திலும் சொர்க்கலோகத்திலும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினர்கள் உன்னுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பழி தீர்ப்பார்கள் அப்படிங்கிறான். கடவுள் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மானுட செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அமைப்புகள்லாம், இந்த விதிகள்லாம் ஒரு நம்பிக்கை. நன்றா கவனிக்கணும். கொலையில 2 டைப் இருக்கு. இப்ப வார்ல அத்தனை பேரை கொன்னாங்க சண்டையில. யாருக்காவது கொலை கைதி நீ கொலை பண்ணது தப்புன்னு சொல்லிட்டாங்களா? செய்யல. ஆனா அவங்க செஞ்சது மாபாதக செயல். கொலை செய்கிறாங்க. அங்க என்ன சொல்லுது? நாட்டின் அடிப்படையில் இதெல்லாம் நாங்க தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைன்னு சொல்லி தீர்க்கிறாங்க. நம்மளுடைய வார் பார்டர்ல இருக்கிறாங்க, அவங்க கொலை செய்வாங்க. ஆனா அவையெல்லாம் கொலையாக கருதப்படல. அவை பாவ செயலாக கருதப்படல. அவை புண்ணிய செயலாகவே கருதப்படுது. ஆனா மதங்கள் என்ன சொல்லுது? இன்னா செய்யாதிருத்தல், கொலை செய்யாதேன்னு சொல்லுது. அப்ப கொலை செய்யாதேன்னு சொல்லிவிட்டு போய் பார்டர்ல நின்றுக்கிட்டு வாரியரா மாறி அவங்க கொலை செய்யறாங்களே, அவங்க எல்லாம் பாவிகள் இல்லையானா? இல்ல, அவங்க தேசம் காக்க, நம்மை காப்பதற்காக அவர்கள் கொலை செய்கிறார்கள். அதில் பாவம் ஏதும் இல்லை. எப்படி வித்தியாசப்படுது பாருங்க. முதல்ல சொல்லிடுது கொலை சொல்ல செய்யாதேன்னு. பட் வாழ்வின் நிமித்தமாக செயல்படக்கூடிய கொலைகள் அல்ல. ஆனால் நீ எந்திரிச்சு போய் உன்னை ஒருத்தர், உன் குடும்பத்துல ஒருத்தர் அவர் பழி தீர்த்துட்டாருன்னு சொல்லி அவரை திரும்பவும் பழி தீர்க்க போறே இல்லையா? அந்த பாவத்தை செய்யாதே. அவரை மன்னித்து காத்தருள், பொறுத்தருள். நம்ம சைவம் அப்படிதான் சொல்லுது, நம்ம வைணவம் அப்படிதான் சொல்லுது அப்படின்னு இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலீஜன் எல்லாம் சொல்லுதுங்கிறப்ப அப்ப எங்க நடக்குது? இதுல பகவத்கீதைன்னு ஒரு நூல், அதை கொலை நூல்னே சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏன்னா அது சும்மா எனக்கு வேணான்ட்டு விலகி போற அர்ஜுனனை பார்த்தா நீ உள்ளவா, அவர்களெல்லாம் வந்துட்டாங்க, நீ போயிட்டுன்னா போச்சு, கடமையை செய். சுதர்மாங்கிறது என்னன்னா, நீ போர் செய்யறதுதான். சத்திரியனுக்கு அழகு. வந்துட்டாங்கன்னா நீ போடணும். அங்க சொந்த பந்தம் பாச பந்தம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பகவத்கீதையை முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்களை சொல்லி அந்த வார் வரும்னுவாங்க. இருக்கட்டும், கொலை செய்யறது நன்மை,
அப்படின்னு அங்க காமிக்கிறாங்க. பொதுவுல கொலை செய்யறது தீமை. இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா, நீ பிறர் அறிய பிறர் அறியாமல் செய்யும் தவறுகள் கடவுள் கணித்துக் கொண்டிருக்கிறார் என்று மனதில் வை. எனவே பிறர் அறியாமல் இருக்கும் பொழுது தவறுகள் செய்யாதே. யாருக்கும் தீங்கு செய்யாதேன்னு சொல்றது. தீங்கு செஞ்சால் நரகத்துக்கு போவீங்க. சரி. இது பொதுவாக ரிலிஜன் கான்செப்ட். இதெல்லாம் யாரும் பெருசா மதிச்சதெல்லாம் கிடையாது. இந்த உலக மக்கள் தொகையில மதிக்கிறவங்க வந்து கால்வாசி பேர் கூட கிடையாது. 800 கோடியில 200 கோடி இந்த வார்த்தையை மதிக்கிறாங்களான்னு தெரியாது. மீதி 600 கோடியும் அவங்கவுங்க வாழ்வியல் தன்மையில அவங்களுக்காக ஒரு ஒழுக்கம் வச்சுக்கிறாங்க. நான் நான் ஆடு வெட்டலைன்னா எனக்கு பொழப்பு ஓடாது. அவங்க சொல்லுவாங்க, என்னால முடியாது அப்படின்னு இறங்கிடுவான். இது மாதிரி அவங்க செய்யற பாவச் செயல். ஆமா, மதங்கள் சொல்லிருச்சு கொலை செய்யாது அப்படின்னா அவங்களுக்கு ஆடையும் வெட்டக்கூடாது, மாடையும் வெட்டக்கூடாது, கோழியும் வெட்டக்கூடாது சாப்பிடுறதுக்கு. ஆனா வெட்டுறோம்ல. அப்ப என்ன முடிவுக்கு வருது? அவரவர்கள் பொதுவுல ஒரு சட்டம் போட்டிருந்தாலும் சில நிகழ்வுக்காக விதிவிலக்கு தர்றீங்க. அது மாதிரி நாங்களும் வாழ்றதுக்காக இதை வெட்டுறோம், எங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்க. நாங்க செத்தா நரகம் போக மாட்டோம், சொர்க்கம் தான் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கவுங்க செயல்படுறாங்க. அது பல செயல்கள் இருக்கு. மதங்கள்கிட்ட போனா அது வேணா தடுக்குமே தவிர மற்றபடி இங்க மானுடம் வாழ்ந்தாகணும். வாழ்றாங்கன்னு வைங்க. எல்லா கோயிலும் என்ன செய்யுது? பேயோட்டுற வேலைதான். அது சைவமா இருந்தாலும் வைணவமா இருந்தாலும் எங்க இருந்தாலும் மொட்டையை போட்டீங்கனாலே முடியல பேய் இருக்கு. அந்த பேயை ஓட்டுறதுதான் கடவுளோட வேலை. காசு கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது. அது நம்மளா நம்பிக்கிட்டு போய் உண்டியல்ல போட்டுட்டு வர ஒரு நாள் உண்டியலை திறந்து நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வேற கதை. இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப நரகம் சொல்லி மனிதர்களுடைய தீய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திய இந்த சமயங்கள் அப்படிங்கிறப்ப ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் முடியாது. செத்த பின்னாடி நரகத்துக்கு போவான் வப்பான்றெல்லாம் கிடையாது. நரகத்துக்கு சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் தான் நரகத்துக்கு சொல்லப்படுது. அதுக்காக 4ஆம் பாவத்தை வந்து கெடுக்குமா வைக்குமா கிடையாது. 12ஆம் பாவம் தான் வலி. 12ல் ராகு, சூரியன் செவ்வாய் சனியுடன் இணைந்திருந்தால் 12ல் ராகு இருந்து அவருடன் சூரியன் செவ்வாய் சனி இணைந்திருந்தால் அவர் செத்தாலும் நரகத்துக்குத்தான் போவார் 12ஆம் பாவத்துல. சரி, 12ஆம் அதிபதியும் சூரியனும் இணைந்து எங்க வேணாலும் இருக்கட்டும், அவர் இறந்து போனாலும் நரகத்துக்கு தான் போவாரு. அதே மாதிரி புதனும் சனியும் 8ல் இருந்தாலும் அவரும் நரகத்துக்கு போவார். ஒரு 3 பாயிண்ட சொல்றோம். இதுக்கு மேல நிறைய பாயிண்ட் அவங்கவுங்க தன்மையில ஜோதிடர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, எங்க முன்னோர்கள்னு வைங்க. பட் இது எதுவுமே சரியா இருக்கான்னு எங்களால கணிக்க முடியல. மற்றபடி நாங்க சொல்ற பலன்களை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தசாபுத்தி அடிப்படையிலையும் அவர் இருக்கக்கூடிய அடிப்படையிலையும் நாங்க பார்த்துடுறோம். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல என்ன ஆகுதுன்னா, நான் செத்த பின்னாடிலாம் நான் நரகத்துக்கு போய் பார்க்கணும், நரகமா சொர்க்கமானு இருந்தும் ஜோதிடம் ஒரு வழி கொடுத்திருக்கு. இந்த வழியில போகலாம். 12ஆம் பாவத்தில் ராகு, ஏன்னா அவன் கெட்டவன். அவனுடன் சேர்ந்து இந்த 3 கெட்டவனும் சேர்ற சூரியன் செவ்வாய் சனி மூவரும் சேர்ந்து ராகுவுடன் இருந்தாலும் நரகம்தான். 12ஆம் அதிபதியும் சூரியனும் இணைந்திருந்தாலும் நரகம்தான். புதனும் சனியும் 8ஆம் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கும் நரகமே வாழ்வு அப்படின்ட்டான். உடனே நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நாம நரகத்தை தான் போவோம் சொல்லி பயப்பட வேண்டியது இல்லை. ஜோதிடம் சொல்லி பார்க்குது. வர்றவங்க கேட்குறாங்க இல்லையா, நரகத்துக்கு போனா சொர்க்க இந்த இந்த மாதிரி இருந்தால் நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க, அதனால நன்மை செய்யுங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இல்லாதவங்கள கவலையே படாதீங்க, நீங்க செத்தா சொர்க்கம் தான் போவீங்க, நம்புங்க போயிட்டு வாங்கன்ட்டு போயிடலாம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு என்னன்றது தெரிய போறது கிடையாது, நம்ம தான் கண்டுபிடிச்சோம். எனவே நரகம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கூட ஜோதிடம்
வழியில் ஒரு 3 வழிய சொல்லுது. இப்படி கோள் இருந்தால் அங்கெல்லாம் போகலாம். இல்லாதவங்க சொர்க்கம் போவாங்க. நன்றிங்க, நன்றிங்க.